So two identical thin plano convex lens. நான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் thin plano convex எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? plano convexனா சார் ஒரு சைடு பிளேனாவும் இன்னொரு சைடு கான்வெக்ஸ் ஒரு சைடு பிளானாவும் இன்னொரு சைடு இப்படி இருக்கு புரியுதுங்களா? சரி இவங்க என்ன சொல்றாங்க இந்த thin plano convex சரிங்களா are placed with their convex surfaces சரிங்களா are placed with their convex surfaces in contact at the centerங்கறாங்க. ரைட் அப்ப எப்படி இருந்திருக்கு இந்த லென்ஸ் அதனுடைய கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் ரெண்டு கான்டாக்ட்ல வைக்கணும். அப்ப கான்வெக்ஸ் ரெண்டு இப்படி கான்டாக்ட் வச்சாச்சு புரியுங்களா? சோ ஐடென்டிக்கல் பிளேன்னு சொல்லிட்டாங்க கேட்டுங்களா? அப்போ இதுக்கு என்ன ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருந்திருக்குமோ அதே ரேடியஸ் கர்வேச்சர் இதுக்கு இருக்கு கேட்டுங்களா? சரி இப்ப என்ன சொல்றாங்க ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுக்கு கொடுத்துட்டாங்க. இதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க 1.5. அப்ப இதுக்கும் 1.5 தான் இருக்க போகுது. த இன்டர்வெனிங் ஸ்பேஸ் இது ரெண்டு கிடைக்கிற ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு வித் ஆயில்ங்கிறாங்க. ஆயில் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம நேத்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டோமா? நேத்து பிளேனோ ஆமா நேத்து நம்ம போட்டதுல பாருங்க என்ன பண்ணோம் ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு இடையில இருந்த இன்டர்வெனிங் ஸ்பேஸ கிளிசரின் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ கிளிசரினுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆயில் எடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இது லென்ஸ் எனக்கு இது ரெண்டு எனக்கு லென்ஸ். இங்க வந்து ஒரு ஆயில் வச்சு ஃபில் பண்ணிருக்காங்க. ரெண்டுக்கு இடையில ஆயில் இருக்கு சரிதானா? அப்படி சொல்லிட்டு the focal length of the combination என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. focal length of the combination இந்த மூணு லென்ஸ் இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இதைய காம்பினேஷன் கேட்கறாங்க. அப்ப இதுல எத்தனை லென்ஸ் இருக்கு நமக்கு பார்க்க போனா? ரெண்டு லென்ஸ் இருக்கா மூணு லென்ஸ் இருக்கா? மூணு லென்ஸ் இருக்கு. 1/f equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3 சரிங்களா? சரி அப்போ ஃபர்ஸ்ட் இது ஒரு லென்ஸ். ஸோ இது ஒன்னு. அதுக்கப்புறம் இடையில ஒரு கான்கேவ் லென்ஸ் இருக்கு. எது அந்த ஆயில் லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். லாஸ்ட் கிளாஸ் நம்ம அதே தான் பார்த்தோம். ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து கிளிசரின் வச்சு ஃபில் பண்ணதையும் இது ஒரு கான்கேவ் லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு உண்டான ஃபோக்கல் லென்ஸ் நம்ம போடுறோம். இங்க அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு அதுக்கப்புறம் இந்த நேர் வந்து எனக்கு என்னது இங்க வந்து ஸோ அப்போ F1ம் F3 எனக்கு என்னவா இருக்கும் பிளேனோ கான்வெக்ஸ். இந்த F2ங்கிறது எனக்கு என்னவா இருக்க போகுது கான்கேவா இருக்க போகுது. இது வந்து எனக்கு என்னவா இருக்கும் கான்கேவ். இது வந்து எனக்கு பிளேனோ கான்வெக்ஸ் உண்டாங்க. இது அதே மாதிரி எனக்கு என்னதுங்க பிளேனோ கான்வெக்ஸ். இது வந்து கான்கேவ் லென்ஸ் போட்டு இது வந்து எனக்கு என்னதுங்க கான்கேவ் லென்ஸ். அதே மாதிரி பாருங்க இதெல்லாம் எனக்கு என்னன்னா கிளாஸ்ல இருக்கு. இதெல்லாம் என்ன இருக்கும் கிளாஸ் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு என்னதுங்க கிளாஸ். ஆனா இது எனக்கு என்ன இருக்கு ஆயில். இது வந்து எனக்கு ஆயில். சரி இப்ப இதனுடைய ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோக்கல் லென்த்துக்கு நீங்க என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. 1/f is equal to n21 minus 1 into 1 divided by r1 minus 1 divided by r2. 1/f equal to n21 minus 1 1/r1 minus 1/r2. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒவ்வொரு லென்ஸ்க்கு எழுதுறோம் கேட்கலா? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்க்கு எழுதுறேன் F1 முதல்ல.
ஸோ 1/f1 போடையில உங்களுக்கே தெரியும். ஸோ இது n2 கொடுத்துட்டாங்க அவங்க லென்ஸுக்கு எவ்வளவு 1.5 கட்டுங்களா. இது n2/n1 எழுதுவீங்க. ஸோ வெளியே இருக்கிற மீடியம் ஒன்று, அதனால இது வந்து சிம்பிளா n2 போடுவேன். ஸோ n2 வேல்யூ எனக்கு என்னது 1.5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/r1. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா இது எனக்கு R1 கட்டுங்களா. இது எனக்கு என்னது R2. அப்போ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் R1? radius of curvature for R1? 20 centimeters. மேடம் radius of curvature R1 Infinity. இன்ஃபினிட்டி நேத்து சொன்னா இல்லையா பிளான் Yes, sir. என்ன அது போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1/infinity மைனஸ் இப்போ R2 ஓட வேல்யூ தான் நீங்க சொல்ற அந்த 20. இப்போ 20 பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? Plus, sir. பிளஸ்ங்களா Minus, sir. மைனஸ் ஏன் பாருங்க, ரேஸ் வந்து இது மேல இப்படி விழுகுது கேட்டுங்களா. ரேஸ் வந்து இது மேல இப்படி விழுந்திருக்கும். ஆனா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நான் மென்ஷன் பண்ணல. இன்னொன்னு வேற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கல இந்த சென்டரை வச்சுக்கிட்டு பாருங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நான் இப்படி அடிச்சிருப்பேன் கேட்டுங்களா. இப்படி அடிச்சிருப்பேன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மெஷர் பண்ணோம்னா ரேஸ் இப்படி வருதுன்னா நான் இங்க இருந்து தான் மெஷர் பண்ணுவேன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு. இந்த சென்ட்ரல் இருந்து ஆப்டிக்கல் சென்டர் இருந்து எடுப்பேன். அப்போ R2 எனக்கு இப்படி போயிடுது. லாஸ்ட் கிளாஸ் அதை தான் சொன்னேன், எதுக்கு பிளஸ் போடணும் எதுக்கு மைனஸ் போடணும். சரிதானுங்களா. அப்ப எனக்கு என்ன வரும் சைன் கன்வென்ஷன் பிரகாரம் -20 வரும். அப்ப இது சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு 1/f1. சொல்லுங்க என்ன வேல்யூ 1/40. 1/40 எவ்வளவு? ஆமா எப்பப்பா என்னப்பா எல்லாம் டாப்பரா இருக்கிறீங்க, ஸ்கூல் பெஸ்ட் இப்படி தருகன்னு நீ என்ன பண்றது. சோ 1/40 கேட்டுங்களா. அது ஆப்ஷன்லயே இல்லாதங்காட்டி நான் அது தப்பா இருக்குமோ மேடம் நீங்க இப்பதானே 1/f1 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/f3 போடுங்க, என்ன வரும் 1/f3 போட்டா. சோ 1/f3 எடுத்தோம்னா 1/f3 பாருங்க எனக்கு எப்படி இருக்கு, இப்படி இருக்கு கேட்டுங்களா, இப்படி இருக்கு. அப்ப எனக்கு இப்போ R1க்கு வேல்யூ இருக்கும், ஆனா R2க்கு எனக்கு வேல்யூ இருக்கு. சரிதானுங்களா. R2 வந்து என்ன ஆயிரும் tends to infinity போயிடும். அப்ப R1 எனக்கு பிளஸ்ஸா மைனஸா? இங்க பாருங்க, இங்க வந்து R2 வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு நெகட்டிவ்ல வந்துருந்தது. புரியுங்களா, நெகட்டிவ்ல வந்துருது. இப்ப எனக்கு R2 இன்ஃபினிட்டி போயிடுச்சு. R1 பிளஸ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா? பாசிட்டிவ். ஏன்? ஏன்னா ரேஸ் இப்படி வந்து அந்த மீடியத்துக்குள்ள பூந்து இது மேல வந்து இப்படி ஹிட் ஆகி இப்படி போயிட்டு இருக்கும் கேட்டுங்களா. ஸோ இந்த ரேடியஸ் கர்வேச்சர் நீங்க மென்ஷன் பண்ணல, நீங்க என்ன பண்ணுவீங்க, இதோட ரேடியஸ் கர்வேச்சர் அடிக்கல நீங்க இப்படி அடிச்சிருப்பீங்க கேட்டுங்களா. பாயிண்ட் இங்க இருந்திருக்கும், இதை வச்சு தான் நான் கர்வேச்சர் வச்சு அடிச்சிருப்பேன். அப்ப மெஷர் பண்ணல பாருங்க, along the direction of incident ray கேட்டுங்களா, along the direction of incident ray எங்க போகுதோ அதே டைரக்ஷன் எழுதிருப்பேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், R1 வந்து இப்போ எனக்கு என்னவா மாறும், பாசிட்டிவா மாறும் சைன் கன்வென்ஷன் பிரகாரம். அப்ப இந்த நேரம் எழுதியில் எனக்கு 1/f3 போடையில 1/f3 ஈக்குவல் டு அதே 1.5 மைனஸ் 1 இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இது R டிவைடட் பை இது +20 ஆயிரும் கேட்டுங்களா. மைனஸ் இது எனக்கு 1/infinity ஆயிரும். அப்ப எனக்கு வேல்யூ என்ன வரும், இப்போ அதே 1/40 தானே வரும். எஸ் சார். ஸோ அதே 1/40 சார். சார் எப்பவுமே வந்துட்டு R1 பாசிட்டிவாவும் R2 வந்துட்டு இதாகவும் இருக்குங்க சார். அப்படி நான் சொல்லல, எங்க சொன்னேன் நான் அப்படின்னு. ஏங்க இங்க போட்டீங்கன்னா கான்கேவ் லென்ஸுக்கு எடுக்கிறீங்கன்னா
கான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கிறீங்கன்னா R1 எனக்கு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும் R2 என்னவா இருக்குங்க? நெகட்டிவா. நெகட்டிவா இருக்கும் அதேதான் கான்கேவ் லென்ஸ் போட்டீங்கன்னா அது அப்படியே மாறிடும். சரிதானா? ஆப்போசிட்டா மாறிடுமாங்க சார் ஆமா. இப்போ R1 நெகட்டிவாவும் R2 பாசிட்டிவாவும் R2 பாசிட்டிவா மாறிடும். இது ஓகேங்க இது மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்க. நீங்க ரேஸ் டைரக்ஷன் மென்ஷன் புரியலையே உங்களுக்கு? அது பிளஸ் மைனஸ் ஆகுது R1 R2 எப்படின்னு? ஆமாங்க சார் என்னங்க நீங்க? ஏங்க இது கர்வேச்சருங்க. ஒரு ரேஸ் வந்து இப்படி விழுகுதுங்க. கேட்டுங்களா? ஓகேங்க சார் இதோட சென்டர் Yes, sir. இதோட எப்பவுமே நீங்க கேட்டா நம்ம ஆப்டிகல் சென்டர் தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ். ஒரு லென்ஸோட சென்டர் எதுவோ அதுதான் எனக்கு ஆரிஜின் பாயிண்ட். அங்க இருந்தா மெஷர் பண்ணணும் எதுவா இருந்தாலும். புரியுங்களா? இப்போ இது R1 நான் வைக்கிறேன். R1 வைக்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இது ஆப்டிகல் சென்டர். திஸ் இஸ் நாட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஏதாவது ஒரு பக்கம் இருந்திருக்கும். இது 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 சென்டரா வச்சுக்கிட்டு நான் இதை அடிச்சிருப்பேன். ஆர்க் அடிச்சிருப்பேன். புரியுதுங்களா? ஓகேங்க சார் அப்ப இது மெஷர் பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்கிருந்து தானே மெஷர் பண்ணுவீங்க. ஓங்கிற பாயிண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு மெஷர் பண்றீங்க. அப்ப ரே இப்படி வருது. அதே டைரக்ஷன் தானே நம்ம மெஷர் பண்ற ரெஃபரன்ஸும் இருக்கு. என்னுடைய சிஸ்டம் ஆஃப் ரெஃபரன்ஸ். எஸ் சார் புரிஞ்சுதா இல்லையா? சார் இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல வந்துட்டு நம்ம ஆப்டிக்கல் சென்டரையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் மெஷர் பண்றங்காட்டி அது பாசிட்டிவாங்க சார் ஆப்டிகல் சென்டரை நீங்க மெஷர் பண்ண வேண்டாம். ஆப்டிகல் சென்டர் எதுக்கு மெஷர் பண்றீங்க? அது லென்ஸோட சென்டர்லயே இருக்கும். அது மெஷர் பண்ண வேண்டியது இல்லை. ஆப்டிகல் சென்டர்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணக்கூடிய பாயிண்ட் இன்சிடென்ட் டைரக்ஷன்ல இருக்குதா இல்ல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போகுதாங்கிறது கொஸ்டின். இப்போ ஆப்டிகல் சென்டர் இருந்து நான் டிராவல் பண்ண போறேன். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எங்கேன்னு பாக்குறேன். ரைட்ல இருக்கு. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மெஷர் பண்ணல. நான் ஆப்டிகல் சென்டர்ல இருந்து அதை நோக்கி போறேன். புரியுங்களா? எஸ் சார் அப்ப இது என்ன பண்ணுவீங்க? R1 என்ன பண்ணிருப்பீங்க? பாசிட்டிவ்னு போட்டிருப்பீங்க. சரியா? இப்போ R2 எஸ் சார் R2 இப்ப என்ன பண்ண போறீங்க? R2 அது அப்படியே உல்டாவா இருக்கா? பாருங்க இப்படி வந்திருக்கும். R2 இப்படி இருக்கு. ரேஸ் எனக்கு இப்படி போயிட்டு இருக்குது. ரேஸ் எனக்கு இப்படி போயிட்டு இருக்கு. இதனுடைய சென்டர் இங்க இருக்கும். ஆப்டிகல் சென்டர் அந்த லென்ஸுக்கு. ஆனா இதனுடைய ரேடியஸ் கர்வேச்சர் இங்க உட்கார்ந்துருக்கும். புரியுதுங்களா? இங்கிருந்து அடிச்சிருப்பீங்க ஆர்க்கு. ஆர்க்கு இப்படி அடிச்சிருப்பேன் நான். அப்போ ரேஸ் இப்படி வந்துட்டு இருக்கோம். இதை நான் மென்ஷன் பண்ணணும். இந்த லொகேஷனை மென்ஷன் பண்ணோம்னா நான் ஆப்டிகல் சென்டர்ல இருந்து லெஃப்ட்ல போகணும். ரேஸ் ரைட்ல போயிட்டு இருக்கோம். ஆனா மெஷர் பண்ணல நான் லெஃப்ட்ல போகணும். அதே டைரக்ஷன்ல நான் போகல, டிராவல் பண்ணல. அதனால R2 வந்து மைனஸ் போட்டுக்கணும். சார் இப்போ இதை நம்ம கிராஃப்ல இருக்கிற கோஆர்டினேட்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம்ங்க சார் ஏன்னா அது லெஃப்ட் சைடுல போறங்காட்டி அது நெகட்டிவ் ரைட் சைடுல வரங்காட்டி அப்படியெல்லாம் இல்லைங்க. நாளைக்கு இந்த ரேஸ் ரைட்ல இருந்து வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து நான் லெஃப்ட் இருந்து ரைட் போற மாதிரி போட்டிருக்கேன். நாளைக்கு ரேஸ் பாருங்க லெஃப்ட் இப்ப இங்கிருந்து வரும்னு போட்டிருப்பாங்க. அப்பமே இது R1 R2 பாசிட்டிவா எங்க அப்ப அது ரொம்ப எல்லாம் போட்டு நீங்க மாத்தக்கூடாது. எங்க விழுகுதோ அது R1 வச்சுக்கணும் எப்பவுமே. அப்ப இது R1 வச்சு இது R2 மாத்திக்கணும். அப்பவும் உங்களுக்கு சிமிலர் ரிசல்ட் அப்படியே வந்துடும். ஓகேங்க சார் ஆமா இது பிக்ஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. R1 R2 ஃபிக்ஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. எங்க இன்சிடென்ட் விழுகுதோ அது R1 வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? விழுகாத அடுத்த சைடு R2. இதே கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு பாருங்க ரேஸ் இப்படி வந்து விழுந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ R1 பாருங்க முதல்ல பிளஸ்ன்னு போட்டேன். இப்போ R1க்கு என்ன ஆகும்? ரேஸ் இப்படி விழுந்துட்டு இருக்கும். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாருங்க இப்படி அடிக்கல நான் இந்த நேரம் இருக்கும். அப்ப நான் லெஃப்ட்ல போகும். நெகட்டிவா இருக்குங்க சார் ஆமா. ஸோ அப்போ R இதே கேஸ்க்கு என்ன நினைக்கணும்? இது நெகட்டிவா வந்துடும். R2ங்கிறது எனக்கு என்னவா மாறும்? பாசிட்டிவா வந்துடும். சரிங்களா? எஸ் சார் ஸோ இந்த இது ஏங்க இதுதாங்க நான் 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கான். அப்ப இது புரியாம இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்தீங்களா நீங்க? சார் எனக்கு எல்லாம் புரிஞ்சுதுங்க சார் ஆனா அது R1 R2ஓட சைன் கன்வென்ஷன் மட்டும் புரியலைங்க ஏங்க அது எவ்வளவு ப்ராப்ளம் போட்டுருந்தீங்களா? அது கான்ஸ்டன்ட் போலன்னு நினைச்சு விட்டுட்டாங்க அப்ப இப்போ நீங்க கான்கேவ் இது போடுறப்பதான் எனக்கு புரிஞ்சு 1/f2 போயிடலாம். ஸோ 1/f1 1/f3. ஸோ இப்போ 1/f2க்கு அதே மாதிரி எழுதுங்க. ஈக்குவல் டு
இப்போ அதுக்குண்டான ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆயிலுக்கு என்னவாமா 1.7. அப்போ 1.7 மைனஸ் 1. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு R1 எது R2 எது நான் பார்க்கணும். கேட்டுங்களா? ஆயில் சர்ஃபேஸ் இங்க இருக்கு பாருங்க. இது இப்படி இருக்கு. இது இப்படி வந்திருக்கு. இது தனியா இங்க போட்டுமா? இங்கே மென்ஷன் பண்றேன். இப்படி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா இப்போ ஆயில் இருக்கு. கேட்டுங்களா? ஸோ இது வந்து எனக்கு என்ன ஆகுது? R1. இது எனக்கு என்ன இருக்கும்? R2. ஸோ அப்போ 1 R1 எனக்கு இப்போ என்ன பண்ணணும்? பிளஸ்ஸா மைனஸா? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். அப்போ -20 போட்டுடலாமா? எஸ் சார். R2 வந்து எனக்கு என்னதுங்க? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். ஸோ +20. அப்போ ஃபைனல் எனக்கு ஆன்சர் என்ன ஆகும்? ஸோ ப்ரீவியஸா 1/2 வந்ததுனால இங்கே 1/14 போட்டோம். இதுக்கு என்ன வந்திருக்கு அப்போ? ஸோ 0.7 வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ 1.7 மைனஸ் 1 போட்டீங்கன்னா இது வந்து 0.7. அப்போ 0.7 7/10 எழுதிக்கலாம். இந்த 0.7 7/10 ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஹோல் நம்பர் இருக்குல்ல, 40 40 இருக்கு. அதனால இந்த 0.7 7/10 எழுதுனா அதாயிரும். அதுக்கப்புறம் இங்க வர்றேன். இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க நீங்க? -1/20 -1/20. இப்போ ஃபைனல் எனக்கு என்ன வரும் ஆன்சரு? -2/40. 2/20 சார். -2/20. இப்போ ஃபைனல் எனக்கு இது என்ன ஆயிரும்? -14/200 ஆயிருமா? எஸ் சார். ஸோ 7/100 சார். ஓகே. ஸோ 0.07. இல்ல இது அப்படியே வச்சுக்கோங்க. திருப்பி அங்க போய் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா ஃபைனல் இனி நம்ம கண்டுபிடிக்கல. இது தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ 1/f அப்படி கீழே 1/f ஈக்குவல்னா என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம். எஸ் சார். ஸோ 1/f வேல்யூ எனக்கு என்னது? 1/40. எஸ் சார். நெக்ஸ்ட் 1 மைனஸ் இது வந்து -1/40. 7/100 இல்லைங்களா? அப்புறம் மறுபடியும் +1/40. இப்போ ஃபைனல் எஃப் எனக்கு என்ன வருது? சார் 50 சார். 1/50. மைனஸுங்களா ப்ளஸ்ஸுங்களா? பிளஸ் சார். நல்லா செக் பண்ணிட்டீங்களா? மைனஸ் சார். 5 -7. ஸோ -50 சென்டிமீட்டர் வந்து. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இப்படி காம்பினேஷன்ஸ் கேட்டா வந்து நம்ம கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணோம். அதுக்கு முதல்ல இந்த பிரின்சிபல் தெளிவாக தெரியணும். ரேடியஸ் கர்வேச்சரு பிளேனா இருந்தாலும் இன்ஃபினிட்டி போகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மற்றபடி இதுதான் மொத்தம் 2 ஃபார்முலா தான். ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி இது மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்புறம் இன்னொன்று நீங்கள் ரெகுலராக எப்பவும் எழுதுறது 1/v - 1/u ஈக்குவல் டு 1/f எழுதிருக்கீங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் சி. எஸ் சார்.